அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். இதில் வந்துட்டு வெயிட் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இந்த ஏரியல் யோகா வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும். எல்லா யோகாவுமே ஸ்பேஸ் கொடுக்கும், ஏரியல் யோகா கண்டிப்பாக ஸ்பேஸ் கொடுக்கும். யோகா வந்து நாட் ஜஸ்ட் ப்ராக்டிசிங் ஆசனா, நாட் ஜஸ்ட் பிராணாயாமா, இட் ஹாஸ் 8 limbs in it. ஒரு 8 அங்கங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஏரியல் யோகாலே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஏரியல் ஆர்ட் இருக்குது, ஏரியல் ஃபிட்னஸ் இருக்குது. ஸோ எல்லாரும் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஏரியல் யோகான்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணுறாங்களே அப்படின்னு. இட்ஸ் நாட் தட். ஸோ யோகா நீங்கள் கற்றுக்கணுன்னா யோகா ப்ராப்பராக கற்றுக்கலாம். ஏரியல் யோகா கற்றுக்கணுன்னா ஏரியல் யோகாவும் ப்ராப்பராக கற்றுக்கலாம். ஏஜ் லிமிடேஷன்ஸ் கிடையவே கிடையாது. ஒரு சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரையும் எல்லாருமே ஏரியல் யோகா ட்ரை பண்ணலாம், தப்பே கிடையாது. ஸோ இப்போது ஜிம் ஒர்க் அவுட்ஸ் போகிறவங்களுக்கு இன்ஜுரிஸ் அப்படின்றது ரொம்ப காமனாகவே இருக்குது. அதே மாதிரி இந்த ஏரியல் யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது இன்ஜுரிஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கா? த ப்ராப்ளம் இஸ் உங்களோட பயாலஜிக்கல் கிளாக் அப்படி ஒர்க் ஆகாது. நீங்கள் நைட் ஷிஃப்ட் பார்க்குறீங்களா, பகலில் ஒர்க் பண்ணுறீங்களா, உங்கள் லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பயாலஜிக்கல் கிளாக் மாறவே மாறாது. ஹாய், ஹலோ, வணக்கம். மாதன் ஆரோக்கியம் யூஎஸ். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலயா யோகா ஸ்டுடியோ. இங்கே நம்மளோட இன்றைக்கி ஜாயின் பண்ணி யார் பேச வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யோகா இன்ஸ்ட்ரக்டர் ரூபேஷ் குமார். அவங்கக்கிட்ட இன்றைக்கி நம்ம ஏரியல் யோகானா என்ன, இதே இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, அண்ட் இது வந்து நம்ம பாடியில் என்னென்ன இம்பாக்டில் கொடுக்கும், பாடியில் தாண்டி நம்மளோட மைண்டுக்கு எந்த அளவுக்கு இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இப்போ இந்த ஜென்ரல் கிரவுண்ட் யோகாக்கும் இந்த ஏரியல் யோகாக்கும் என்ன சார் வித்தியாசம்? இது சிம்பிள் தான். நம்ம ஃப்ளோரில் என்னென்னலாம் ஆசனா பண்ணுறோமோ அதே ஆசன பயிற்சியை வித் சப்போர்ட் ஆஃப் த ஹேமாக்ல பண்ண போகிறோம். அந்த தொட்டிலோட சப்போர்ட்டில் பண்ண போகிறோம். ஓகே, இது ஒன்றும் புதுசு கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி ப்ராப் யோகா கேள்விப்பட்டிருப்பாங்க. நிறைய ஸ்ட்ராப் வச்சு பண்ணுறது, பிளாக்கு, சேரு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ராப் வச்சு ஆசனா பயிற்சி பண்ணுறதே தான் ஒரு ஹேமாக்கோட சப்போர்ட்டில் பண்ணுறோம். சில யோகா போஸ்டரில் கிடைக்காத சில பெனிஃபிட்ஸ் வந்து ஹேமாக்ல பெர்ஃபார்ம் பண்ணும்போது இன்னும் பெட்டராக கிடைக்கும். அதாவது உங்களுக்கு ஸ்ட்ரெச் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி கொஞ்சம் யூ கேன் சி கூடிய சீக்கிரம் அட்டைன் பண்ணுற மாதிரி. ஒரு 30 days நீங்கள் யோகா பண்ணி கிடைக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ஏரியல் யோகா பண்ணுறது மூலிமா உங்களுக்கு 20 daysல இது உங்களுக்கு புஷ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் யோகாவில் இல்லாத ஒரு பெனிஃபிட் இதில் இருக்குது. தட் இஸ் இன்வர்ஷன்ஸ். தலைக்கீழே பண்ணுற ஆசனங்கள் வந்து யோகாவில் இல்லாமல் இதில் கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். இது வந்து ஹெட்டு கீழே ரெஸ்ட் ஆகாது, வேற உங்கள் ஸ்பைன் நல்லா ட்ராக்ட் ஆகும். ட்ராக்ஷன் நடக்கிறதுனால அப்வர்டாக நிறைய பிளட் ஃப்ளோ இருக்கும். அதனால இதுக்கு நிறைய ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஆஸ் அ யோகா இன்ஸ்ட்ரக்டரா நீங்கள் எப்போ வந்து இந்த ஏரியல் யோகா இதுக்குள்ளே எப்படி நீங்கள் வந்து வந்தீங்க, உங்களோட ஜேர்னி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஐ வாஸ் அ கேம் டெவலப்பர். நிறைய பேருக்கு இது வந்து தெரியுமான்னு தெரியாது. ஸோ ராக்ஸ்டார் கேம்ஸ், இந்த GTA இந்த கேம்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் 4 years இந்த பீரியட் ஆஃப் 2015 அந்த டைமில். அப்போ அந்த 4 yearsல வந்து ஐ காட் திஸ் ஆட்டோமின் கண்டிஷன் கால் கிரான்ஸ் டிசீஸ். ஓகே, இந்த கிரான்ஸ் டிசீஸ் வந்து இட்ஸ் என்ன சொல்கிறது, ஆட்டோமின்னாலே எல்லாருக்குமே தெரியும். அது க்யூர் பண்ண முடியாது, லைஃப் லாங் மெடிக்கேஷனில் இருக்கணும், லைஃப் லாங் யூ ஹாவ் டு டூ சம்திங், லைக் உங்களால் ரெகுலர் லைஃப்பை லீட் பண்ண முடியாது. அப்போ தான் வந்து யோகா எனக்கு கை கொடுத்துச்சு. ஸோ யோகா வந்து நாட் ஜஸ்ட் ப்ராக்டிசிங் ஆசனா, நாட் ஜஸ்ட் பிராணாயாமா, இட் ஹாஸ் 8 limbs in it. ஒரு 8 அங்கங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணும்போது, சிர்காடியன் ரிதம்னு சொல்லுவோம், அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு எந்த பெரிய டிசீஸாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் அதை ரிவர்ஸ் பண்ண முடியும். ஆட்டோமின் கண்டிஷனை நான் என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தேன். ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னோட அந்த ஆட்டோமின் டிசீஸ் கண்டிப்பாக ஃபுல்லாக போயிடுச்சு. பிகாஸ் ஐம் நாட் டேக்கிங் எனி மெடிக்கேஷன் டில் நவ் 5 years now. டாக்டர்ஸ் டேர்மில் சொல்லணும்னா இட் இஸ் இன் அ பாசிவ் ஸ்டேட். இப்போ நான் லைஃப் ஸ்டைலை பேடாக வச்சுக்கிட்டேன், நான் திருப்பி லேட் நைட்டில் ஒழுங்காக தூங்காமல், ஒழுங்காக சாப்பாடு இல்லாமல், ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகம் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நான் திருப்பி அந்த ஜோனுக்கு போனேன்னா கண்டிப்பாக எனக்கு அந்த கிரான்ஸ் டிசீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ நான் பாசிவ் ஸ்டேட்டில் யோகா மூலயமா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அந்த ஸ்டோரி கேட்கும் போது இட்ஸ் வெரி கிரேட் ஆக்சுவலாக. பிகாஸ் உங்களுக்கு நடந்த ஒரு ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணது இல்லாமல் யூ ஹவ் கிரியேட்டட் அ கரியர் அவுட் ஆஃப் இட் அண்ட் யூ ஆர் ஹெல்பிங் அதர்ஸ் டூ. ஸோ இது கேட்கும் போது ஆக்சுவலி நல்லா இருக்குது. அண்ட் அதை தாண்டி இப்போ நீங்கள் சொன்ன
சொன்ன விஷயங்கள்லாம் இருக்குல்ல, லேட் நைட் தூங்குறதா இருக்கட்டும், ப்ராப்பர் ஃபுட் ஐட்டம்ஸ் இல்லாம இருக்கிறது. இந்த லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் வந்து இன்னைக்கு இருக்க நிறைய பேருக்கு காமனா இருக்கு. எஸ்பெஷலி இந்த ஒர்க் போறவங்க, இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு நடுவுல நிறையவே இருக்கு. கரெக்ட்டா அந்த அடல்ட்ஸா இருக்கவங்க வந்துட்டு யோகாவை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்ல. அண்ட் இதை தாண்டி ஏரியல் யோகா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய மிஸ்கான்செப்ஷன் இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? மிஸ்கன்செப்ஷன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஏரியல் யோகா வந்து ஏரியல் யோகாலேயே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஏரியல் ஆர்ட் இருக்குது, ஏரியல் ஃபிட்னஸ் இருக்குது. ஸோ எல்லாரும் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஏரியல் யோகான்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணுறாங்களே அப்படின்னு. இட்ஸ் நாட் தட். ஸோ யோகா நீங்கள் கற்றுக்கணுன்னா யோகா ப்ராப்பராக கற்றுக்கலாம். ஏரியல் யோகா கற்றுக்கணுன்னா ஏரியல் யோகாவும் ப்ராப்பராக கற்றுக்கலாம். அது என்னன்னே தெரியாமல் நீங்கள் வந்து நினச்சக்கூடாது இது ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு விஷயம் அப்படின்னு. ஏரியல் யோகா வந்து ரொம்ப ஈஸியான எளிமையான ஒரு விஷயம். எனிபடி கேன் ட்ரை. ஒரு பிகினர் கூட இதை ட்ரை பண்ணலாம். அதுவும் இல்லாமல் எனி கைண்ட் ஆஃப் ஃபிட்னஸ் வந்து இப்போ வந்து ஒருத்தங்க ஸ்டெப்புன்னு ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் வேணும். லைஃப் ஸ்டைல் வந்து இது நீங்கள் எப்போ வேணால் சாப்பிடலாம். நைட்டு இங்கே ஒரு இடத்துல ஃபுட்டு கிடைக்குதுன்னு போய் தேடி சாப்பிடலாம். உங்கள் நைட் ரொட்டீன் இருக்கலாம். உங்களுக்கு ஒர்க்கே வந்து நைட் ஷிஃப்டாக இருக்கலாம். அது வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. பட் மெலட்டோனின் நைட்டில் தான் செக்ரீட் ஆகும், தைராய்டு மார்னிங்கில் தான் செக்ரீட் ஆகும். ஓகே, இவர் வந்து இவரோட லைஃப் பேட்டர்னே ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்குது, உங்கள் டைமே வேறு மாதிரி இருக்குது, இவர் நைட்டு 2 மணிக்கு தான் சாப்பிட்றாரு, இவருக்கு இப்போ தான் நம்ம இதை பண்ணணும். மெலட்டோனின் வந்து இவருக்கு நம்ம மிட் நைட்டில் சொல்கிறத வச்சுக்கலாம், தைராய்டு வந்து நைட்டே உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகாது. ஸோ எப்படி வந்து பயாலஜிக்கல் கிளாக் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகலையோ அப்போது நம்ம கரெக்டாக அந்த லைஃப் அதோட சிர்காடியன் ரிதமை ஃபாலோ பண்ணிட்டு அந்த கிளாக்கோட நம்ம தெளிச்சு போகும்போது இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் யோகாவை எடுத்துக்கலாம், ஏரியல் யோகாவை எடுத்துக்கலாம், எது வேணால் ட்ரை பண்ணலாம். பட் ஏரியல் யோகா பொறுத்த மட்டும் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் அது கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு 30 டேஸில் கிடைக்கிற ரிசல்ட்ஸ் வந்து ஏரியல் யோகாவில் இன்னும் சீக்கிரமாகவே கிடைக்கும். ஓகே. ஸோ இதுக்கு ஏதாவது லிமிடேஷன்ஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? இந்த ஏஜ் குரூப் ஆர் இந்த வெயிட் இருக்கவங்களால மட்டும் அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு? இல்லை மேம், ஒருத்தரோட ரிக்கை பொறுத்து. இப்போ நான் வந்து எப்படி செட்டப் ரிக்குன்றது ஒன்றும் இல்லை, ஏரியல் ஹேமாக் வந்து எப்படி செட்டப் பண்ணியிருக்காங்க சீலிங்கில் இருந்து அப்படின்னு இருக்கு. ஸோ நான் எப்படி செட்டப் பண்ணிக்கிறேன்னா, இட் ஹோல்ட்ஸ் அப் டு 1000 kgs. நீங்கள் 1001 இருந்தால் தான் கவலை பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா 3 பேர்லாம் ஒரே ஹூக்கில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ வெயிட் இதை ஹோல்ட் பண்ணும். ஓகேங்களா? அதனால யார் வேணால் பண்ணலாம். ஏஜ் லிமிடேஷன்ஸ் கிடையவே கிடையாது. ஒரு சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரையும் எல்லாருமே ஏரியல் யோகா ட்ரை பண்ணலாம், தப்பே கிடையாது. ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வெர்டிகோ கண்டிஷன் இருக்கிறவங்க, ஹை பிளட் ப்ரெஷர், இன்வர்ஷன்ஸ்லாம் போகாமல் மற்ற ஆசனங்கள்லாம் பயிற்சி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒருத்தவங்க வந்து பிகினர் லெவல் வந்து அட்டன் பண்ண வராங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்தாலே ஒரு ஃபியர் வந்து யாருக்காது எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த ஃபியர் ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க? பிகினர் ஒர்க் ஷாப்ஸ் நான் நிறைய கண்டக்ட் பண்ணுவேன். ஸோ பிகினர் அந்த டேர்ம்னால அப்பையும் வந்து உள்ளே வரதுக்கு பயப்படுவாங்க, கால் பண்ணி கேட்பாங்க இது பிகினர் செஷன் தானே. பிகாஸ் ஒன்ஸ் தே சி திஸ் இன்வர்ஷன், தலைக்கீழே பண்ணுற ஒரு பிக்சரை பார்த்துட்டாலே பயந்துருவாங்க, இது என்னவோ ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும் போல் அப்படின்னு. ஸோ பிகினர் ஒர்க் ஷாப் இதுவரையும் என்கிட்ட நியர்லி 500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க திஸ் 4 years. அந்த எல்லாருமே இன்வர்ஷன் பண்ணாமல் நான் அனுப்புனதே கிடையாது. எல்லாருமே ஃபஸ்ட்டு செஷன்லேயே அவங்கள தலைக்கீழே நிற்க வச்சு காட்டிடுவேன். அது எப்படி அப்படின்னா, ஹேமாக்கில் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஃப்ளோரில் பண்ணுறத விட ஹேமாக்கில் தலைக்கீழே இன்வர்ஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்கள் மசில்ஸ் எதுவுமே என்கேஜ் பண்ண தேவையில்ல, உங்களுக்கு அழகாக ஹேமாக் சப்போர்ட் பண்ணிடும். ஸோ அதனால் யூ டோன்ட் ஹாவ் டு வரி, எனிபடி கேன் டூ இட். ரொம்ப பேசிக்கில் இருந்தால் சொல்லிக் கொடுப்பேன். எடுத்த உடனே உட்கார வச்சு இன்வர்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வார்ம் அப் கொடுத்து ஹேமாக்கில் வந்து நிறைய போசஸ் கொடுத்து அவங்க கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்வர்ஷன்ஸ்லாம் டீச் பண்ணுவேன். ஸோ இப்போது ஜிம் ஒர்க் அவுட்ஸ் போகிறவங்களுக்கு இன்ஜுரிஸ் அப்படின்றது ரொம்ப காமனாகவே இருக்குது. அதே மாதிரி இந்த ஏரியல் யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது இன்ஜுரிஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கா? இல்லை மேம், இன்ஜுரி வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. பிகாஸ் ஏரியல் யோகாவும் சரி, யோகா செஷன்ஸும் சரி, நீங்கள் எங்கே போனாலும் ஒரு அசிஸ்டட் கிளாஸாக தான் இருக்கும். ஒரு மாஸ்டர் இருப்பார், அந்த மாஸ்டர் முன்னாடி நீங்கள் கற்றுக்குவீங்க. அவர் ஒன்றா வார்ம் அப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆசனாவாக கொடுத்துட்டு கடைசியாக அதுக்கு கவுண்டர் ஆசனா, இப்போ பேக் பெண்டிங் பண்ணுறோன்னா அது மட்டும் விட்டுறாமல் ஒரு ஃபார்வர்ட் பெண்டிங் கொடுத்துட்டு கடைசியாக அந்த செஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இப்போ ஜிம்மில் இன்ஜுரிஸ் நிறைய இருக்குன்னா பிகாஸ் தே ஹாவ் தேர் ஓன் ஒர்க் அவுட் பிளான். அவங்க ஒர்க் அவுட் பிளான் இருக்கும், அவங்களே போவாங்க, மாஸ்டரோட சப்போர்ட் இருக்காது, வார்ம் அப் பண்ணாமல் டக்குன்னு வெயிட்ஸ்க்கு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிளான் கரெக்டாக எல்லாம் போகிறவங்களுக்கு தான் வந்து இன்ஜுரி சான்சஸ் இருக்குது. இல்லை அவங்க கரெக்டாக ஒரு ஒர்க் அவுட் பிளான் இருக்குது, வார்ம் அப் இருக்குது, கூல் டவுன் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இன்ஜுரி சான்சஸ் இல்லை. சரி, இது வந்து அசிஸ்டட் கிளாஸாக இருக்கிறதுனால, ஒரு மாஸ்டர் எப்போவுமே கூட இருக்கிறதுனால உங்களுக்கு இன்ஜுரி சான்சஸ் யோகாவில் கம்மி. அதர்வைஸ் நீங்களே இதை தனியாக ப்ராக்டிஸ் பண்ணால் கூட இங்கேயுமே இன்ஜுரி இருக்குது. ஸோ ஜிம் மட்டும் கிடையாது, இங்கேயுமே தெரியாமல் நீங்கள் ஏதாவது ஆசனா பயிற்சி பண்ணுறீங்க, தெரியாமல் போஸ்டர்ஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இன்ஜுரி இருக்குது. ஓகே. ஸோ ஏரியல் யோகா ஒருத்தவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால டாப் 5 பெனிஃபிட்ஸ் அவங்களோட ஹெல்த்துக்கு அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் சொல்லுவீங்க? டாப் 5 பெனிஃபிட்ஸ். ஃபர்ஸ்ட் இஸ் இட்ஸ் அன் ஆன்டி ஏஜிங்
யோகா. வேறு பிளட் ஃப்ளோ வந்து உங்கள் அப்பர் பாடிக்கு இருக்கிறதுனால ஹேர் ஃபால் கம்மியாகும், ஃபேஷியல் மசில்ஸ் அப்லிஃப்ட் ஆகும், ஃபேஸ்க்கு நல்ல க்ளோ கிடைக்கும். ஸ்பைன் நல்லா செகண்ட் பெனிஃபிட், ஸ்பைன் நல்லா ட்ராக்ஷன் நடக்கிறதுனால ஸ்பைன் டீகம்ப்ரெஸ் ஆகும். சாக்கலைசேஷன் இஷ்யூ இருக்காது, ஸ்பைன் வந்து டிஸ்க் கம்ப்ரெஷன் இருக்கும், அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும். அப்புறம் வந்து டீஜெனரேட்டிவ் டிஸ்க் இருக்குது, டிஸ்க் ட்ரைனஸ், அவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது. டாப் 5 கேட்குறீங்க அப்படின்னா 3rd, 4th, 5th எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ரென்த். 3rd இஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி, 4th இஸ் ஸ்ட்ரென்த், 5th இஸ் ஹாப்பினஸ். ஃபன்னாக இருக்கும். நீங்கள் யோகாவை ட்ரை பண்ணுறதை விட ஏரியல் யோகா ட்ரை பண்ணும்போது யூ வில் ஃபீல் ஹாப்பி. உங்களோட என்டோர்ஃபின் வந்து இன்னும் அதிகமாக சுரக்கும் யோகாவோட கம்பேரிட்டிவ்லி. பிகாஸ் யூ ஆர் ட்ரைங் சம்திங் நியூ, ரைட்? புதுசாக நம்ம மைண்டுக்கு எது ட்ரை பண்ணாலும் அது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஓகே. ஸோ இந்த யோகா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், எஸ்பெஷலி ஏரியல் யோகா அப்படின்னு நீங்கள் இப்போ இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால இந்த கொஸ்டின் வந்து நான் கேட்குறேன். இஸ் இட் இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது வந்து இஸ் இட் ஜஸ்ட் ஃபார் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆர் ஸ்ட்ரென்தனிங், கோர் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கா, ஆர் ஒரு தெரப்பி செஷன் மாதிரி இருக்குமா? So the thing is like I have told you 8 அங்கங்கள் இருக்குன்னு சொல்லுவோம், ஆசனான் பிராணாயாமா. ஸோ இன் ஏரியல் யோகா என்னோட யோகா செஷன்ஸ் எப்படி போகும்னா ஃப்ளெக்சிபிலிட்டியில் ஸ்டார்ட் ஆகி ஸ்ட்ரென்த்தில் போயிட்டு கடைசியாக வந்து ஐ வில் கிவ் அமேசிங் ஷவாசன் செஷன் அண்ட் அமேசிங் பிராணாயாமா செஷன். ரொம்ப தெரப்பட்டிக்கலாக இருக்கும். ஸோ ஹேமாக்குள்ளே படுத்துட்டு அவங்க ரிலாக்ஸ் பண்ணும்போது ரொம்ப தெரப்பட்டிக்கலாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஹேமாக்குள்ளே படுத்துட்டு சவுண்ட் ஹீலிங் செஷன்ஸ் இருக்குது, சவுண்ட் பாத் சொல்லுவாங்க. ஸோ சிங்கிங் பவுல்ஸை வச்சு பண்ணுறது. ஸோ தெரப்பட்டிக்கலாக நிறைய புஷ் பண்ணலாம். ஹேமாக்கில் பண்ணும்போதே யூ வில் ஹாவ் தட், நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி டேஜாவுன்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஹேமாக்கில் எப்போ படுத்திருப்போம்னா நமக்கு குழந்தையா இருக்கும் போது அதே தொட்டில் இருக்கிற ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யூ வில் ஹாவ் அ ஜீரோ மெமரி, லைக் உள்ளே போய் படுத்தவொடனே கம்ப்ளீட் ஆயிடும், அப்படியே பிளாக் ஆயிரும். யூ வில் ஃபீல் நத்திங் இன்சைட் யுவர் மைண்ட், அப்படியே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு. கண்டிப்பாக. ஸோ இதில் வந்துட்டு வெயிட் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இந்த ஏரியல் யோகா வந்து ஸ்பேஸ் கொடுக்குமா? எல்லா யோகாவுமே ஸ்பேஸ் கொடுக்கும், ஏரியல் யோகா கண்டிப்பாக ஸ்பேஸ் கொடுக்கும். ஸோ யோகா வந்து எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி ஸ்ட்ரென்த்தும் இருக்குது புஷ் பண்ணதும், ஏரியல் யோகாவில் வந்து ஸ்ட்ரென்தனிங் நிறைய நடக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி நடக்கும், ஸ்ட்ரென்தனிங் நிறைய, அப்பர் பாடி ஸ்ட்ரென்தனிங் வந்து நல்லாவே நடக்கும். நீங்கள் ஏரியல் யோகா கூட சேர்த்து ஏரியல் ஆர்ட்டும் ட்ரை பண்ணிங்கன்னா தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபிட்னஸ். வேறஸ் லைக் யோகா போஸ்டர்ஸ் அதில் பண்ண மாட்டோம், டிஃப்ரெண்ட்டாக இட்ஸ் அன் ஆர்ட் ஃபார்ம். அது வந்து அதில் வந்து நிறைய போஸ்டர்ஸ் இருக்கும், யோகா போஸ்க்கு ரிலேட்டடாக இருக்காது. ஸோ இதெல்லாம் கூட சேர்த்து ட்ரை பண்ணிங்கன்னா நிறைய வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ வெயிட் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி இருக்க எல்லாருமே தே ஆர் ரன்னிங் டுவர்ட்ஸ் த ஜிம். ஸோ நீங்கள் ஆஸ் அ யோகா இன்ஸ்ட்ரக்டராக ஜிம்மை விட இந்த பிளேஸ் வந்து வில் பி அ பெட்டர் பிளேஸ் அப்படின்றதுக்கு நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க? ஜிம்மை விட பெட்டர் பிளேஸ்னா ஜிம் ஃபோக்கஸஸ் ஆன் யோர் கார்டியோவாஸ்குலர் ஹெல்த் அண்ட் யோர் மசில் ஹெல்த். ஓகேங்களா? இப்போது இதுவே வந்து யோகா எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் ஒர்க்ஸ் இன் யோர் எண்டோக்ரைன் சிஸ்டம். உங்கள் கிளாண்ட் ஃபங்க்ஷன்ஸை சீராக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கிளாண்ட் ஃபங்க்ஷன் சீராக இருந்தாலும் உங்களோட லைஃப் ஸ்டைலே ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது உங்களோட ஒரு கிளாண்டும் சீராக ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா உங்களோட பாடி ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அது கூட சேர்த்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியும் கிடைக்குது, வெயிட் லாஸும் ஆகுதுன்னா கண்டிப்பாக நான் வந்து ஜிம்மா யோகாவான்னு கேட்டால் யோகா தான் நான் சூஸ் பண்ணுவேன். But you don't have to leave completely gym aside. You can do 2 or 3 days of strengthening, but yoga வந்து ரெகுலராக வச்சுக்கோங்க உங்கள் லைஃப் ஸ்டைலில். அதான் நான் சொல்லுவேன்.